ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். 46 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள இந்த முருங்கைக்கீரையை எப்படி சூப்பராக பொரியல் பண்ணி நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம முருங்கைக்கீரை பாருங்கள், நம்ம தேங்காய் பூலாம் அப்படியே மலை சாரல் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக எம்மியாக எல்லாருக்கும் நம்ம சர்வ் பண்ணியாச்சு. அதுக்கு தேவை 2 கட்டு முருங்கைக்கீரையை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி கிள்ளி 3 தடவை அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு அலசி வடிகட்டி வச்சாச்சு பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான ஒரு வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாம், முழு பூண்டு 1 உரிச்சு எடுச்சிடலாம். வாங்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு கடுகுளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அதில் சோம்பு இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம கிள்ளி தான் வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ அதையுமே நம்ம போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் செவரும் பொழுதே நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் கூட அந்த பூண்டையும் போட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்சி மிளகாய் செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ஒரு ஆஃப் பாயிலில் குக் ஆனால் போதும். இப்போ அதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முழுக்க சத்து நிறைந்த கீரை. வாரத்தில் கண்டிப்பாக 3 தடவையாவது நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன சத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், சோடியம், ஜிங்க், மெக்னீசியம், விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஃபைபர், புரதம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. முருங்கைக்கீரையை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் உள்ள இந்த கீரை. இப்போ முருங்கைக்கீரையை நம்ம போட்டுடலாம். முருங்கைக்கீரை நிறைய இருக்கிறதுனால 2 கட்டு எடுத்துருக்கறனால முருங்கைக்கீரை கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம மற்ற கீரையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த காலத்துலலாம் ஒரு முருங்கைக்கீரைக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு, ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் இருந்தா விட்டா போதும், எந்த வித வறட்சியுமே வராது, எல்லா வித வறட்சியுமே நம்ம சமாளிச்சிடலான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கீரையில நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்கு. புரத குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி பாதிப்பு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு 3 தடவையாவது சமைச்சு சாப்பிட்டுடலாம். இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். இரும்பு சத்து உங்களுக்கு வேணுமா, மறக்காமல் இந்த கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுடலாம். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. உடல் வெப்பத்தை தணிக்கும், கண் நோயை குணப்படுத்தும். கண் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே உதவி பண்ணுது. முருங்கைக்கீரை சாப்பிட்டா நம்ம பாடியில் ஒரு ஹீட்டை உண்டாக்கும். அந்த உடம்பு உடம்பு ரொம்ப பாடி ஹீட் ஆகும், உடனே ஹீட் ஆகிடும்ன்றவங்க மிளகு சேர்த்து சாப்பிட்டோன்னா இந்த கீரையில் இருக்க அத்தனை பெனிஃபிட்டும் அவங்களுக்கு சேரும். முருங்கைக்கீரையில் மொத்தம் 46 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால நம்மளுடைய உடலில் இருக்கிற செல்லெல்லாம் சிலதெல்லாம் அழிஞ்சிட்டே வரும் இல்லைங்களா, அதெல்லாம் தடுத்து நம்மளுடைய உடம்பை எப்பயுமே இளமையோட வைத்திருக்கிறதுல இந்த முருங்கைக்கீரைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்புறம் என்னங்க, நீங்களும் மறக்காம இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு சீக்கிரமா பலனடைங்க. எப்பயுமே இளமையோட இருங்க. இப்போ நம்ம அரைமுடி தேங்காவை துருவி வச்சிருக்கிறத நம்ம அப்படியே மலைசாரல் மாதிரி போட்டுடலாம். ஏன்னா சில முருங்கைக்கீரை கசப்பு தன்மை இருக்கும். அப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையோட தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையே சுத்தமாக போயிடும். யாருமே முருங்கைக்கீரை வேண்டான்னு அவாய்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சால்ட்டும் இந்த ஸ்டேஜில், இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடியான இந்த முருங்கைக்கீரையை நம்ம வீட்டில் சமைச்சு எல்லாரோடைய ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ரீவியூ சேனலை. பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.